முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் பின்வாங்குகிறதா அனுர தரப்பு? காற்றில் பறந்த சங்கு சின்னத்தின் வாக்குறுதி, சுகாஷ் கடும் சாடல். வடக்கு கிழக்கு முழுவதும் சங்கு சின்னத்தில் களமிறங்க ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீர்மானம். நைஜீரியாவில் 300 பேருடன் பயணித்த படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்து, 60 பேர் பலி. முன்னாள் எம்பிக்களின் மோசடிகளை அம்பலப்படுத்துவதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தரப்பு பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேர்தல் கால பகுதியில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் நடைமுறையானது மந்த நிலை கொண்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அனுர தரப்பின் முக்கிய செயற்குழு உறுப்பினரான லால் காந்தா குற்றங்களை அம்பலப்படுத்துவதற்கான நேரம் வரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என அழுத்தங்களுக்கு பதிலளித்துள்ளார். இதற்கான ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்தானது, முன்னாள் எம்பிக்கள் உள்ளிட்ட குழுவினரின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துமாறு பல்வேறு தரப்புகள் கோரி வருவதால் உரிய நேரம் கிடைக்கும் வரை பொறுமை காக்க வேண்டும். முன்னாள் எம்பிக்கள் மற்றும் அவர்களின் ஊழல் மோசடிகளை வெளிக்கொணரக் கோரும் குழுவிற்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டு தற்போது அரசு இயந்திரம் சுதந்திரமாக இயங்கி வருகிறது. உள்ளூராட்சி சபை, மாகாண சபை, நாடாளுமன்றம் இல்லாத இந்த நாட்டில் 3 மக்கள் பிரதிநிதிகள் செயற்படுவதாகவும் ஊழல் மோசடி விசாரணை தொடர்பான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அடிப்படை வேலைத்திட்டத்தை ஏற்கனவே முன்னெடுத்துள்ளது. 3 மக்கள் பிரதிநிதிகள் இந்த நாட்டை நடத்துகிறார்கள். அடுத்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று 25 அமைச்சர்கள் மற்றும் 25 பிரதி அமைச்சர்கள் கொண்ட அரசாங்கம் அமைக்கப்படும் வரை இந்த நாட்டை தற்காலிகமாக நிர்வகிப்பதுதான் 3 பேரால் செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார். சங்கு சின்னம் அரசியல் பேதங்களை கடந்த பொதுச் சின்னமாக இருக்கும் என்ற வாக்குறுதி காற்றில் பறந்தது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாங்கள் கூறியது அனைத்தும் உண்மை என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. சங்கு சின்னம் தனியொரு கட்சியின் சின்னமாக்கியது. எங்கள் முடிவுகள் கொள்கையின் பாற்பட்டதே தவிர மதுபான அனுமதி பத்திரங்களையோ வேறு சலுகைகளையோ அடிப்படையாக கொண்டதல்ல என்பது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அன்புக்குரிய மக்களே, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தடமாறாத கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சைக்கிள் சின்னத்திற்கு அளிக்கும் வாக்குகளே தமிழினத்தின் எதிர்கால இருப்பை தீர்மானிக்கும் என்பதை பொறுப்போடு பதிவு செய்கின்றோம் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தேர்தல் திணைக்களத்தால் தற்போது சங்கு சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதென முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இதற்கமைய வடக்கு கிழக்கு முழுவதும் கூட்டணியாக சங்கு சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ் கட்டபிராயில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று மதியம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இந்த கூட்டணியில் நாங்கள் உட்பட 5 கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதும் நாம் அதில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருந்தோம். இந்த கூட்டணியின் சின்னமாக குத்துவிளக்கு இருந்தது. ஆனால் இப்போது நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கை மையப்படுத்திய தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களை ஒன்றிணைத்த தமிழ் மக்கள் பொது சபை ஆகியன இணைந்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தியிருந்தது. அந்த பொது வேட்பாளரின் தேர்தல் சின்னமாக சங்கு சின்னமும் வழங்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்களும் முன்னெடுக்கப்பட்டதற்கமைய தமிழ் மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி லட்சக்கணக்கில் மக்கள் அதற்கு வாக்களித்திருந்தனர். இதேபோன்று பல்வேறு கட்சிகளை உள்ளடக்கியதாக ஒற்றுமையை வலியுறுத்தி ஓரணியில் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நாங்கள் போட்டியிடுகிறதால் தமிழ் மக்களின் ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிற சங்கு சின்னத்தை எமது கூட்டணியின் சின்னமாக்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் 300 பேருடன் பயணித்த படகு விபத்துக்குள்ளானதில் 60 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. நைஜர் மாகாணத்தில் ஆண்டுதோறும் மவுலு திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில்
இந்த ஆண்டிற்கான மவுலு திருவிழாவை கொண்டாடிவிட்டு முண்டியிலிருந்து கபாஜிபோவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த வேளை 300 பேருடன் பயணித்த மரப்படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பில் அந்நாட்டு தலைவர் ஜிப்ரில் அப்துல்லாஹி முரிஹி நைஜர் மாகாணத்தில் நடந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு திரும்பிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட 300 பயணிகளை ஏற்றிச் சென்ற மரப்படகு நேற்றிரவு கவிழ்ந்து ஆற்றில் மூழ்கியதில் 60 பேர் உயிரிழந்ததுடன் அவர்களில் 160 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மீட்புப் பணிகள் இன்றும் தொடர்கிறது என அவர் கூறியுள்ளார்.